முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 8 முதல் 12 வரை. அந்நாள்களில் பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கூறியது: மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூலைக்கல்லாக விளங்குகிறார். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்களென அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால்தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எத்தன்மையராயிருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, திருவசனங்கள் 11 தொடக்கம் 18 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது: நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளைப் பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கும் ஆடுகளைப் பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார். ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை. நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பான சகோதரங்களே, பாஸ்கா காலம் 4ஆம் ஞாயிறிலே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த 4வது வாரத்தை சொல்லுவார்கள் நல்லாயன் ஞாயிறு என்று. இந்த வாரத்திலே நாங்கள் வாசிக்க போகின்ற நற்செய்திகளிலே நல்லாயனாம் இயேசுவினுடைய நற்பண்புகள் நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றன. இன்றைய நாளிலும் நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார்: நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். இதைத்தான் நாங்கள் ஓரிரு நாட்களுக்கு முன், இன்றையிலிருந்து 20 நாட்களுக்கு முன் இயேசுவினுடைய இறப்பை, அவருடைய பாடுகளை, மரணத்தை, உயிர்ப்பை கொண்டாடினோம். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக இயேசு ஆண்டவர் கொடுக்கப்பட்டார். அவருடைய மரணத்தின் வழியாக, அவர் சிந்திய இரத்தத்தின் வழியாக நமக்கு விடுதலை பிறந்தது. இன்றைய நாளிலே இந்த நல்ல ஆயன் இயேசு, அவர் நம் முன்பாக நடந்து செல்லுகிறார். நமக்கு வழிகாட்டி செல்லுகிறார். நாம் திசை மாறுகிறோமோ என்று பார்க்கிறார். அழகாகவே திருப்பாடல் கூறுகிறது: பசுமையான புல்வெளிகளுக்கு என்னை அவர் நடத்தி செல்வார்.
அவர் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை கூட்டிச் செல்லுகிறார். எனவே அன்பான சகோதரங்களே, வாழ்க்கையிலே ஒரு துன்பம் வருகின்ற பொழுது நாம் ஏன் சோர்ந்து விட வேண்டும்? நமக்கு ஆறுதல் தருகின்ற, நமக்கு விடுதலை தருகின்ற, நமக்கு முன் சென்று நம்மை வழிநடத்தி செல்லுகின்ற இயேசு ஆண்டவர் நம் முன்பாக இருக்கின்ற பொழுது, நல்ல ஆயன் நம்மோடு இருக்கிற பொழுது ஏன் நாம் கலங்க வேண்டும்? இன்றைய நாளினுடைய இரண்டாவது வாசகம் நமக்கு சொல்லித் தருவது என்ன? கடவுள் நம்மீது எத்துணை அன்பு கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் தந்திருக்கிற பட்டம்தான் நாம் அவருடைய மக்களாக இருக்கிறோம், அவருடைய மக்களாகவே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய மக்கள் என்ற பெயர் நமக்கு இருக்கிறது. இது எப்பொழுது நமக்கு கிடைத்தது? திருமுழுக்கிலே நமக்கு கிடைத்தது. எனவே ஆண்டவர் நமக்கு திருமுழுக்கிலே தந்திருக்கிற இந்த மாபெரும் அழைப்பை பயன்படுத்தி கொண்டு நீங்களும் நானும் முயற்சி செய்வோம். ஆண்டவருக்குள்ளே வாழுகின்ற வாழ்க்கை வாழ இந்த வாரத்திலே நாங்கள் நல்ல ஆயன் இயேசு முன்பாக சென்று வழி நடத்துகிறார். எனவே எந்த குறையும் எனக்கு வரப்போவதில்லை. எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே தளர்ச்சி வரப்போவதில்லை. தளர்ச்சி வந்தாலும் தூக்கிவிட, திசை மாறி சென்றாலும் வழிப்படுத்த, வழி நடத்த இயேசு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கின்ற உறுதியோடு வாழ முயற்சிப்போம். ஆண்டவர் நமக்கு அருள் தருவாராக. ஆமேன்.